ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டு இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் மேக்ஸ் வீடியோஸ் மட்டும் வந்திருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் அடிக்கடி கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோஸும் வரும். சரி, இப்போ நம்ம வீடியோ கிளாஸ் போகலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே மேலே ரெட் கலரில் ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா? இது என்னென்னா டைட்டில் பார். இந்த சைடு உள்ளது எல்லாமே குவிக் ஆக்சஸ் டூல் பார். இது எல்லாமே என்னதுன்னா குவிக் ஆக்சஸ் டூல் பார். அதுக்கப்புறம் இந்த ஃபைலு, ஹோமு, இன்செட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேபு கீ. இதெல்லாம் என்னதுன்னா டேபு கீ. அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ளது இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பன். இந்த பாக்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் ரிப்பன். இந்த ரிப்பன் எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா மெனு கீக்குள்ளே இருக்குது. இந்த கிளிப்போர்டு அப்படிங்கிறது ஒரு மெனு. வெயிட், இந்த கிளிப்போர்டு, இந்த ஃபாண்ட்டு, இந்த பேராகிராஃபு, ஸ்டைல்ஸு, எடிட்டிங், அதாவது இந்த கிளிப்போர்டுங்கிற மெனுக்குள்ளே இந்த பேஸ்ட்டு, கட்டு, காப்பி, ஃபார்மட் பெயிண்டருங்கிற ரிப்பன் இருக்குது. இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ளே இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்குள்ளே எல்லாமே மெனுக்குள்ளே இருக்குது. ஃபாண்ட்டுங்கிற மெனுக்குள்ளே இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் இந்த ஸ்டைல், இந்த ரிப்பன் எல்லாமே ஃபாண்ட்டுங்கிற மெனுக்குள்ளே இருக்குது. பேராகிராஃபுங்கிற மெனுக்குள்ளே இந்த புல்லட்ஸு, அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸ்டைல்ஸுங்கிறதுல இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மெனுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த கீழே உள்ளதில் என்னென்னா மெனு. அந்த மெனுக்குள்ளே உள்ளது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா ரிப்பன். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஸ்கேல் மாதிரி தெரியுது இல்லையா, சைட்லையும் மேலேயும். இந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ரூலர் அப்படி சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்னா ரூலர் அப்படி சொல்லுவோம். இந்த ரூலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய கசர் இங்கேருந்து ஆரம்பிக்குதா, எனக்கு இந்த இதில் இவ்வளோ பேப்பர் வேஸ்ட் ஆகுது. எதுக்கு அவ்வளோ பேப்பர் வேஸ்ட் ஆகுறது அப்படின்னு நினச்சோம்னா, எங்கே வேணுமோ இந்த இதை ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி இப்படி நம்மளுடைய எவ்வளோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கசரை மாற்றிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடுமே நம்மளுக்கு இங்கே முடிச்சிருது. ஸோ இவ்வளோ தூரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுடைய கசரை இப்படி ட்ராக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்படி இதுக்காக தான் இந்த ரூலர்ஸை இந்த மேலேயுமே வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இது பேர் என்னென்னா ரூலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடில் இருக்கு இல்லையா, இது ஸ்க்ரோல் பார் அப்படி சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இது பேஜ் சைஸ் பார்க்கறதுக்காக. அதாவது எப்பவுமே 100% வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது பார்க்கறதுக்கு ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜூம் அவுட் ப்ளஸ் பண்ணோம்னா ஜூம் ஆகும், மைனஸ் கொடுத்தோம்னா ஜூம் அவுட் ஆகும். இவ்வளோ தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் இருக்குது, எவ்வளோ பேஜ் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபார்மெட்டில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, இங்கிலீஷா தமிழா, என்ன ஒரு இதில் டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் அது ஒவ்வொரு ஆப்ஷனாக ஒவ்வொரு டேபாக போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் டேப்லேருந்து போவோம்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஃபைல் டேப்லேருந்து போகணும். ஃபைல் டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேவ் ஆப்ஷன். இது ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிறதுக்கு. எப்போவுமே ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா கரண்ட் போச்சுனாலும் இல்லை திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆச்சுனாலும் நம்ம அவ்வளோ நேரம் பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி முதல்ல பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி சேவ் கொடுத்து நம்மளுக்கு என்ன பேர், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ நான் இப்போ ஜஸ்ட்டு டாக்குமெண்ட்டுன்னே கொடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடத்துல நம்மளுக்கு சேவ் ஆகணும், திஸ் பிசியில் சேவ் ஆகணுமா, நெட்ஒர்க்கில் சேவ் ஆகணுமா, இந்த வேர்டுலேயே சேவ் ஆகணுமா, எதில் நம்மளுக்கு சேவ் ஆகணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி வேணும், அதாவது இதில் நிறையா இருக்கும். வேர்டு டாக்குமெண்ட்டா, டெம்ப்ளேட் மாதிரி வேணுமா, இல்லை பிடிஎஃப் மாதிரி வேணுமா, எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்டாக வேணுமா, அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு இதை சேவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, டாக்குமெண்ட் 1 டைட்டில் அன்டைட்டில்டுன்னு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ண பேர் இங்கே வந்துருச்சு.
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியிருப்போம்ல, அதில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதோ நம்ம கொடுக்க மறந்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து சேவஸ் கொடுத்து திரும்பி போய் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து சேவஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆப்ஷன். ஆல்ரெடி நம்ம ஏதோ ஃபைலை செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், நான் இந்த இவிஎஸ் ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் இங்கே வந்து ஒன்று இங்கே டைப் பண்ணலாம், இல்லைனா இங்கே போய் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அந்த இது வந்துடும். அதை கொடுத்து இங்கே ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா என்னுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகிடுச்சா. இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்ச டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னா நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோனா இந்த இதுதான், நம்மளுடைய பேஜோட சைஸ் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, அதோடைய நம்ம பேஜ் இதை பார்க்குறதுக்காக தான் இந்த இன்ஃபோ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கோம், என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இதில் லாஸ்ட்டாக நம்ம பண்ண டாக்குமெண்ட் கூட இதில் தான் இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம இவிஎஸ் ஓப்பன் பண்ணோமா, அது இதில் தான் இருக்குது. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோமா, அதுவும் இதில் தான் இருக்குது. நம்ம ரீசெண்டாக என்ன டாக்குமெண்ட்டை பண்ணோம் அதை வந்து இதில் போய் பார்த்துக்கலாம். நியூ அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நியூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் போயிட்டு பிளாங்க் டாக்குமெண்ட்னு கொடுத்து க்ரியேட்டுன்னு கொடுத்தோம்னா எனக்கு வந்து புதுசாக இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா. பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட் மிஷின் இருந்ததுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் சென்ட்னா இது வந்து மெயிலில் அந்த மாதிரி தான் சேவ் பண்ண, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுடைய நெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய இது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டு டேரெக்டாக சென்ட் பண்ணலாம். வெப்சைட்டில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஷேர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இமெயிலில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம் இதை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் என்ன இது பார்க்க போகிறோம்னா, ஹோம் டேப் பார்க்க போகிறோம். ஹோம் டேப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, பேஸ்ட்டு கிளிப்போர்டுங்கிற மெனுக்குள்ளே பேஸ்ட்டு, கட்டு, காப்பி, ஃபார்மட் பெயிண்டர் இவ்வளோ இது இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் காப்பி பேஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் டைப் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டைப் பண்ணதை திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவைக்கு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காப்பி கொடுத்துட்டு மறுபடிக்கும் இந்த கசரை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணதை இப்போ எல்லாத்தையும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணி, இது வேணாம், இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல இதை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கசரை வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து பேஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா Ctrl+V பேஸ்ட் கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இது வந்து பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபார்மட் பெயிண்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபார்மட் பெயிண்டர். நான் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஸ்டைலை மாற்றுறேன். அதாவது டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து லெட்டர்ஸை வந்து பெருசாக்கிக்கிறேன், ஒரு 20 வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போல்ட் ஆக்கிக்கிறேன், இட்டாலிக் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரே கலர் கொடுத்துக்கிறேன். ஒரு கலர் வந்து பின்னாடி பேக்ரவுண்டுக்கு வந்து நான் ஒரு நல்ல இந்த கலர் கொடுத்துக்கிறேன், ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துக்கிறேன், ஒரு மெரூன் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட்லேயும் கலர் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டில் இந்த கலர் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு கொடுத்துட்டேன். இப்போது வந்து ஒரு 2 இதுக்கு 3 இதுக்கு இதே இது வேணும்னா நம்ம வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஃபார்மட் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்மட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி கிடைக்கும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த ஃபார்மட் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி மாறிடுச்சா. எந்த இடத்துல வேணும்னாலும் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த ஃபார்மட்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், அதே மாதிரி ஃபார்மட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இதுதான் ஃபார்மட் பெயிண்டர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாண்ட்டு, இதெல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன்.
இது என்ன அப்படின்னா இது வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைலு டைம்ஸ் நியூ ரோமன் ஏரியல் இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபாண்ட்டோட சைஸை வந்து பெருசாக்குறது, நம்பர்ஸ் வச்சு பெருசாக்குறது. இதில் மேக்ஸிமம் 72 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய ஏவை கிளிக் பண்ண நம்மளுக்கு வந்து சைஸோட இந்த எழுத்தோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏவை கிளிக் பண்ண நம்ம சைஸ் வந்து 72வையும் தாண்டி பெருசாகி காமிக்கும். இந்த ஸ்மால் ஏவை கிளிக் பண்ண நம்ம சைஸ் வந்து இதில் இருக்கிறதையும் காட்டிலும் குட்டி ஆகிட்டே வரும். 7 அந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ்லாம். இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 வரைக்கும் தான் இருக்குது. நம்மளுக்கு அதுக்கும் காட்டி கீழே வந்து நம்மளுக்கு வேணும்னாலும் இந்த ஸ்மால் ஏவை வச்சு நம்ம வந்து சுருக்கிக்கிட்டே போய்க்கலாம். 3, 2, 1 வரைக்கும் கூட நம்ம வந்து என்ன படிக்கலாம்னா சுருக்கி வச்சுக்கலாம். இந்த பெரிய ஏவை கிளிக் பண்ணி இதில் நம்பர்ஸில் வந்து 72 தான். நம்பர்ஸ் வச்சே பண்ணிக்கலாம்ல அப்படின்னா நம்பர்ஸில் வந்து 72 தான் இருக்கும். இதில் வந்து அந்த 72 தாண்டியும் போகும். பார்த்தீங்களா, 100 வரைக்கும் நான் பெருசாக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா சென்டென்ஸ் கேஸ். சென்டென்ஸ் கேஸ்னால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கேபிட்டலில் இருக்கும், மற்ற எல்லா லெட்டருமே ஸ்மாலில் இருக்கும்ல, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் சென்டென்ஸ் கேஸ். அதுக்கப்புறம் வந்து லோவர் கேஸ்னால் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் மாறிடும், அதான் லோவர் கேஸ். அதுக்கப்புறம் வந்து அப்பர் கேஸ் அப்படின்னா எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிடும், இதுதான் அப்பர் கேஸ். அப்புறம் வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுனா ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கும், மற்ற எல்லா வேர்டுமே அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கேபிட்டலில் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். டூபிள் கேஸ்னால் ஒவ்வொரு வேர்டுக்குமே ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஸ்மாலில் இருக்கும், மற்ற எல்லாமே கேப்ஸில் மாறிடும். இதுதான் இந்த சென்டென்ஸ் கேஸுங்கிறது, இந்த சென்டென்ஸ் கேஸு. அப்புறம் இந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் தெரியும். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரைக் அவுட்னா என்னது அப்படின்னா நம்மளுடைய லெட்டர்ஸை வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு கோடு வந்து காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கோடு வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா இது வந்து ஃபார்முலாஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஏன்னு போட்டுட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு A2 அதாவது கெமிஸ்ட்ரிலாம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். A2ன்னு போடணும்னா இப்போது இந்த மணிக்கு வந்துருச்சா, அந்த ஃபார்முலாஸ் இங்கே வந்துருச்சா, அந்த மாதிரி போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் அடுத்தது என்னதுன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா Bன்னு ஒன்று எழுதி இதை யூஸ் பண்ணி ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு B² உங்களுக்கு கிடச்சிருச்சா. இதுக்கு தான் இந்த சப்ஸ்கிரிப்டும் சூப்பர் ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்ரவுண்டு கலரு அதாவது ஃபாண்ட் ஸ்டைலு, இது வந்து பேக்ரவுண்டு கலரு, இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்டோடைய கலரு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். நாளைக்கு வந்து வீடியோவில் மீதி உள்ளதை நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து எக்ஸல் எல்லாமே நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து உங்களால் பார்க்க முடியும், உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ காய்ஸ்.